ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க திண்டுக்கல் மட்டன் கைமா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்று ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் கம்பல்சரி ஆட் பண்ணணும் இந்த திண்டுக்கல் கைமா பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன ஸ்பைசி ஐட்டம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி போடுங்க. நான் இன்றைக்கி எல்லாமே ஒன்று தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி போடக்கூடாது, அரைச்சி தான் போடணும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தவுடனே நம்ம புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா எண்ணெய் வர அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வெறும் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா தொக்கு மாதிரி சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச கைமா மட்டன் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியோடு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வர நேரத்தில் அரை மணி நேரமாக சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரிசி மேலே வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தம்மு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தம்மு போட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கினீங்கன்னா திண்டுக்கல் கைமா பிரியாணி ரெடி.